என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசிடம் ஒரு புதிய செய்தி நமக்கு வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோவை நம்ம சென்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆவல் பற்றிக்கும். குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் சம்பந்தப்பட்ட புதிய ஒரு செய்தியை தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. 17/8/2024 இதன் அடிப்படையில் எல்லாருக்கும் இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, இதுக்கான முழு விண்ணப்பத்தையும் ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இதை கொடுக்கறது, எங்கெங்கே கொடுக்கறது, தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன அப்படி இந்த வீடியோ போட வந்திருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. இப்போது தமிழ்நாடு அரசுடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய பணி கடந்த வருஷமே செப்டம்பர் மாதம் தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கல. இப்போ தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டம் மூலமாக கிராம பஞ்சாயத்துகளில் பேரூராட்சி மாநகராட்சி எல்லாம் மனு கொடுத்து ஆட்சியர்கிட்ட கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தாங்க மக்கள். இதில் பல பேருக்கு வந்திருக்குது. புதிய குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், ரிஜெக்ட் பண்ண அதாவது மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இப்போ மேல்முறையீடுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, ரேஷன் கார்டு புதிய கார்டுகள் வாங்கியிருக்கிறவங்க சரி, புதிய திருமணமானவங்களுக்கெல்லாம் சரி, உடனடியாக 17ஆம் தேதி சனிக்கிழமை, இன்னைக்கு 19ஆம் தேதி திங்கட்கிழமை, 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த 3 தேதியில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் உடனடியாக இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கொடுங்க. அந்த விண்ணப்பம் அங்கேயே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, இன்னும் சொல்ல போனாக்கா மேல்முறையீடு ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்டதான் அதை கையில் எதுக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் திரும்பி நீங்கள் வர வேண்டியதில்லை. நீங்கள் ஒவ்வொரு ஆட்சியருடைய அலுவலகத்திலையும் இந்த விண்ணப்பம் வாங்குறாங்க, அங்கேயே ஒரு விசாரணையை நடத்திடுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. ஏன்னா கோட்டாட்சியர் ஆட்சியர் எல்லாம் விசாரணை பண்ணுறதுனால உடனடியாக கிட்டத்தட்ட 8 நாளில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசிடம் இருந்து இன்னைக்கு 17/8/2024 நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மாக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அண்ணன்மார்களே எல்லாருமே உடனடியாக கிளம்புங்க மாவட்ட தலைநகருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் தலைநகருக்கு போய் உடனடியாக ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து 1000 ரூபாய் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்டை என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய சிந்தனையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.